ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ட்ரக் ஒன்று வாங்கி அந்த ட்ரக்குக்கு ஒரு டிரைவர் போடலாம். அதாவது எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு ட்ரக்கும் வாங்கி அந்த ட்ரக்கை வந்து ஒரு டிரைவரையும் வேலைக்கு போட்டு அவரை வச்சு நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த கம்பெனியில் போய் கேரேஜ் கேரேஜ் மேனேஜர் அதுக்கு போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு கேரேஜ் தான் வச்சுருக்கோம். அந்த ஒரு கேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. தெரியுதுங்களா? லியோனாவா தெரில, அது பேர் எனக்கு தப்பாக இருந்த மன்னிச்சுக்கோங்க. அங்கே இருக்குது. சரிங்களா? இப்போது இங்கே இருந்து நம்ம ஒரு கேரேஜ் வாங்கியிருக்கிறதுனால அந்த கேரேஜோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 நம்ம ட்ரக் வாங்க முடியக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது அதில். ஆனால் நம்ம 3 தான் இப்போ வாங்கியிருக்கோம். 3 தான் அதில் இருக்குது இப்போ எடுக்கும். இப்போ 2 வாங்கணுன்னா அது வேறு காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். பட் ஆனால் இதை வந்து இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரக் வாங்கி ஒரு டிரைவரை போட்டிருக்கோம். இது நம்மளுது. சரிங்களா? நம்ம ஓட்டுறது. இப்போது இங்கே ஒருத்தர் இருக்கார் எம்டியாக. சேம் இவரை வந்து நம்ம வந்து அதாவது இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை சிம்பிளாக இதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு கேட்கும் பாருங்கள். அதாவது டிரைவரும் வாங்க முடியும், ட்ரக்கும் இங்கே வாங்கிக்கலாம். ஆனால் 2 இல்லைன்றதுனால இப்போ ஆட் பண்ணுறதுக்கான ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரக் வாங்கிட்டு அப்புறம் டிரைவர் வாங்கலாம். சரிங்களா? டிரைவரை வந்து வேலைக்கு போடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரக்கை வாங்கிக்கலாம். ட்ரக்கு வந்து நம்ம வாங்கணும்னா நம்ம இருக்கிற சும்மா நார்மலாக வந்து ஒரு நார்மல் பட்ஜெட்லேயே வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஏஎஃப் இதில் தான் நான் வாங்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த வண்டி இல்லை, இந்த வண்டி தான் நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த வண்டி வாங்க போகிறேன். சரிங்களா? தேர்ட் ஒன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இது இருக்குன்னா 2 இடத்துல தான் இருக்குது. நம்ம வந்து நெதர்லாண்ட்ஸா அதிலே வாங்கிக்கலாம், இங்கேயே வாங்கிக்கலாம், இல்லாட்டா இங்கேயும் வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுனா கொஞ்சம் நம்ம பக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம கேரேஜ் வந்து இங்கே இருக்குது, தான் இங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வாங்கிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காசு கம்மியாகும். சரி, இப்போ நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இப்போ இதில் போய்ட்டு நம்ம எப்பவும் போல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சேம் இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தா இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 15 வண்டி இருக்குது. நம்மளுக்கு 15 வண்டி நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வண்டி தான் வாங்க போகிறோம். பெரிய ட்ரக்கெல்லாம் ஒன்று வாங்க போகிறதில்ல இப்போதைக்கு. உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறதுக்கு தானே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை இதோ ஒரு இருக்கிறதுக்குள்ளே ஒன்று வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போது இது ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஒர்த்துன்ற மாதிரி இருக்குது. வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், நல்ல கலர். இதுக்கு வந்து நம்ம எப்போவும் நம்ம செட் பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்போ போய் செட் பண்ணலாம். அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாகவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பெருசாக நம்ம ஒன்றும் வீல் மட்டும் வேணால் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா வீல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை டேங்க் நல்லா பெருசு பார்த்திங்களா? இதுக்கு டேங்க் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம வீலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக டேங்க் வந்து சுருங்கிரும். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? டேங்க் சுருங்கிச்சு, ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் வீல் வந்து இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா வீல் இருந்தால் கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் பெரிய ஆர்டர்லாம் எடுக்க முடியும். டேங்க் இருந்தால் கொஞ்சம் சின்ன ஊரில் தான் போக முடியும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இல்லை இது இருக்குது, இதில் கம்மி இருக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இப்போ கம்மியாக இருக்குது. இதே இருக்கட்டுமே, நம்ம ஓட்டல இல்லை. இதே இருக்கட்டும். இதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த வண்டி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணலங்க. அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்ம சேஞ்ச் பண்ணல. கலர்லாம் அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். மற்றபடி நம்ம பண்ண வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் மட்டும் எக்ஸ்ட்ரா 2 வீல் போட்டிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சரிங்களா? இப்போ இதோட இது பார்த்துடலாமா? பாருங்கள், பக்காவாக இருக்குல்ல? ஃப்ரண்ட் வியூ பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் போட்டலாமா? நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. அதனால தான் நான் கம்மியாக தான் வாங்குகிறேன். பர்ச்சேஸ். ஓகே, இப்போ நம்ம நம்மளுடைய கேரேஜ் எங்கே இருக்குன்னா அதுதான் நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். பாருங்கள், ஏன்னா நம்ம சும்மா பண்ண போகாது. நம்ம கேரேஜ் எங்கே இருக்கோ அங்கே நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும்.
இங்கே ஒரு இடத்துல தான் நான் வாங்கி வச்சுருக்கேன், வேறு எங்கேயுமே இது வரைக்கும் நான் வாங்கலை. அது நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் வாங்குறது எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா தெரியுதுங்களா, நம்ம கேரேஜ் வந்துடுச்சு. இப்போ இந்த இடம் தான் எம்டியாக இருக்குது. இப்போ இந்த இடத்த ஓகே பண்ணிவிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா இப்போ நேராக நம்ம கேரேஜுக்கு போயிடும். அவ்வளோதான். இப்போ வண்டி வந்து எங்கே எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், வண்டியோட ஒரு ப்ரிவ்யூ காட்டுறாங்க பக்காவாக. வேறு லெவல். இதை நம்ம எஸ்கேப் பண்ண வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சிம்பிள். இப்போ இதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்லைங்க. இது வந்து வண்டியை பற்றி செக் பண்ணுறதோ இல்லை அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. போதுங்களா, அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம நேராக வந்து எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நேராக அதே மாதிரி கேரேஜுக்கே போகலாம். வந்துட்டு இப்போது நம்ம அதே இடத்துக்கு போயிடலாம். பாருங்கள், ஆஹா, அந்த வண்டி அங்கே போயிடுச்சிங்க. அதாவது எனக்கு வந்துருச்சுங்க வண்டி. நான் இங்கே தான் போட்டிருந்தேன். இப்போ அதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. ஐயோ, இது வேறையா? பாருங்கள், எனக்கு வந்துருச்சுங்க இந்த வண்டி. ஏன் அப்படி இருக்கிறீங்க? ஓ, அதுக்கு டிரைவர் இல்லாதனால அப்படி வந்துருச்சுங்க, வேறு எதுவும் கிடையாது. டிரைவரு இப்போ இந்த வண்டிக்கு டிரைவர் இல்லை, அதனால் இந்த பழைய வண்டியை தூக்கி இங்கே போட்டுட்டு புது வண்டி இங்கே வந்துருச்சு. சரி, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மாற்றிக்கலாம். நான் மாற்றுறது எப்படி பார்த்து சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இது டிரைவரை மட்டும் ஆட் பண்ணலாம். இல்லை சேஞ்ச் பண்ண முடியுமான்றதையும் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துருச்சுங்க போர்டுக்கு. அதுதான் பிரச்சனை. அதுக்கும் ஆப்ஷன் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஒரு நிமிஷம். எங்கே இந்த ட்ரக்குக்கு பாருங்களேன். அதாவது நம்ம வந்து ட்ரக் டீலர்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்குக்கு தான் நான் வந்துட்டேன். இதுதான் நான், சரிங்களா. இப்போது இந்த ட்ரக்குக்கு தான் ஆள் இல்லை. இப்போ நம்ம இந்த ட்ரக்கை வந்து இந்த ஆளை வந்து இந்த ட்ரக்குக்கு நம்ம மாற்றணும். மாற்றுறதுக்கு ஒரு நிமிஷம். அவ்வளோதாங்க, மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ மாறி இருக்கும் பாருங்கள். நான் எப்படி மாற்றுறேன்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் வந்து 3 ட்ரக் இருக்கா, பார்த்தீங்களா? மாற்றிட்டேன். இதை நான் எப்படி மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ட்ரக்கை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு கிளிக் பண்ணியாச்சு. இந்த ட்ரக்கை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? இப்போ இந்த ட்ரக்குக்கு நம்ம டிரைவர் வந்து நம்மளாக இருக்கணும். நான் தான் இந்த ஓட்டுறவனாக இருக்கணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிரைவர் இங்கே வந்துடுவாப்புல. சொல்ல போகிறதுங்களா? அதுதான் மாறுச்சு. சிம்பிள். இப்போ நான் என் பழைய வண்டிக்கே நான் வந்து என்னோடய வண்டி எடுக்க போயிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றணும். இப்போ நம்ம டீலர் போட போகிறோம், சாரி டிரைவர் போட போகிறோம். இப்போ டிரைவரை வந்து சேம் அதே மாதிரி கேரேஜுக்கு போவோம், செலக்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே எம்டியாக ஒரு பிளேயர் இல்லாமல் இருக்கார், பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுவோம். இப்போது நம்மளுக்கு ஒரு டிரைவர், அதுக்கு நம்ம ஏஜென்சிக்கு போகணும். பார்த்திங்கன்னா இங்கே நிறையா டிரைவர்ஸ் இருக்காங்க. அதாவது இது ஒன்று அவங்களுடைய இதை பற்றி காட்டுது. அதாவது இவங்களாம் இப்படி இருக்காங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவர் தான் வந்து நல்ல பர்ஃபார்மரில் இருக்கார் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஒன்று ஒன்றா தருதுங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம யார் வேணாலும் வாங்கலாம். இவர் வாங்கினாலும் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரேங்க் வந்து 1.7 இருக்குது. இவங்க வந்து 8 இருக்காங்க. இவர் 1.7 இருக்கா, இவர் 8 இருக்கார். நம்ம யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், இவங்க தான் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே ஒரு ஜென்னு இருக்கிறனால ஒரு கேர்ள் எடுக்கிறேன். இப்போ மெடிசனா? ஆமாம், இது மெடிசனா, மெடிசன். ஓகே, இவங்கள செலக்ட் பண்ணிட்டு இப்போது இதை இதை கிளிக் பண்ணாலே அது வந்து ஆட் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம இவங்கள செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து
1500 ஓகே பே பண்ணோம். பே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது நம்ம கேரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் வந்துட்டாங்களா, அதாவது டிரைவர் வந்துட்டாங்க. அந்த டிரைவர் இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், டிரைவரே காட்டும். இப்போ இவர் வந்து 7 பாயிண்டில் இருக்கார், இவர் டிரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க வந்து இனிமேல் தான் டிரைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இவங்களாம் வந்து எப்படி டிரைவ் வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போகலாம், வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இந்த டிரைவர்ஸ் மேனேஜரில் இருக்கலாம், அதில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அவங்களோட அப்படியே லிஸ்ட்டை காட்டும். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று வந்து நான் வந்து பாருங்கள் இவ்வளோ ரூபா வரைக்கும் வந்திருக்குன்ற மாதிரி காட்டுது பாருங்கள். இந்த இது இப்போ ஓடிட்டுருக்காரு, இவர் ஆன்லைனில் ஆல்ரெடி ஓடிட்டுருக்காரு பாருங்கள். ஒரு டிரைவில் இருக்கார், இது ஒரு கொண்டு போயிட்டுருக்காரு. இது நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இவர் வந்து இப்போ இதை தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. மேப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தெரியுதுங்களா, இங்கேருந்து அவர் கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த போகிறாரு பாருங்கள். சேம் இது வந்து உங்களுக்கு மேப்பில் காட்டும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு டேபிளுக்கு வந்துடலாம். இப்போ இவங்க ஏதாவது இப்போ எடுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம அதையும் செக் பண்ண முடியும், பார்க்கலாம் இருக்காங்கன்னு. இது வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணல, ஆனால் அவங்க எடுப்பாங்க. அவங்க ஆர்டர் எடுத்தாங்கன்னா இங்கே ஒரு நம்மளுக்கு மேப் காட்டும், எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி காட்டும். இப்போ இவங்க 2 பேருமே, இவர் ஒருத்தர் தான் இப்போ ட்ரைவில் இருக்கார், மற்றவங்களாம் ட்ரைவில் இல்லை. நானும் ட்ரைவ் பண்ணாதனால இல்லை. இது இது இவங்க 2 பேரும் என்னுடைய ஒர்க்கர்ஸ். சேம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள், ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறனால சிம்பிள் காட்டுது பாருங்கள். இவருக்கு வந்து கேரேஜில் தான் இருக்காங்க, இன்னும் வந்து ஆர்டர் எடுக்கவே இல்லை. இவங்க எடுப்பாங்க, கூடிய சீக்கிரம் எடுப்பாங்க. எடுத்தாங்கன்னா அவங்க மூலமாகவும் நம்மளுக்கு காசு வரும். அந்த காசு வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டே வரும். அது மூலமாக நம்ம இது ஒருத்தர் போட்டிருக்கோம். திடீர்னு ஒரு 10-20 பேர் நம்ம வேலைக்கு போட்டோம்னா நல்ல கேஷ் வந்து சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு இதுவாக நமக்கு வந்து அடிக்கடி நிறைய ஊரில் வந்து வாங்குறதுக்கான வேலைகள்லாம் இருக்குது. சரிங்களா, இதுதான் எப்படி ஒரு ட்ரக்கு வாங்கி அந்த ட்ரக்குக்கு எப்படி ஒரு டிரைவர் போடுறது, அதுதான் இதோட இது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஒரு தடவை சும்மா ஒரு இதுவாக காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம போகிறது கம்பெனியில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கேரேஜ் மேனேஜருக்கு போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம கேரேஜ் பேரை காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இங்கே ப்ளஸ் சிம்பிள் வரும். நான் முன்னாடி கொஞ்சம் பாருங்கள் தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதெல்லாம் அப்படி மாற்றி வாங்கிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்படி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா, சரி இதுதான் வந்து இதோட இது. இப்போ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் டீலரில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி பார்க்கலாம். இல்லை இவங்களாம் வந்து நமக்கு இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து நேராக போயிட்டு டிரைவர் மேனேஜரில் போயிட்டிங்கன்னா அங்கே போனீங்கன்னா அங்கே தனித்தனி லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டை போய் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மேப்பை பாருங்கள், அதிலே காட்டுது. நீங்கள் மேப் போனாலும் கூட அதிலே உங்களுக்கு காட்டுது பாருங்கள். இதுதான் வந்து அவர் வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. சரிங்களா, அவர் வந்து கொண்டு போயிட்டுருக்காருன்றது காட்டுது. சரி, இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு ஆள் போட்டு நீங்கள் நிறையா காசு இது பார்க்கலாம். அவங்களுக்கான சேலரி அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சரி, இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணிட்டே வரலாம். சரிங்களா, இதாங்க சிம்பிள். நீங்கள் எப்படி ஒரு ட்ரக் வாங்கி ஒரு டிரைவரை வந்து அதில் வேலைக்கு போடுறதுன்றது இதான். ஓகே, புரிஞ்சிச்சா? அவ்வளோதாங்க. சரி, இதே மாதிரி செட் பண்ணி பாருங்கள். செட் பண்ணி பார்த்து நிறைய ட்ரக் வாங்கி நிறைய இது பண்ணுங்கள். அடுத்தது எப்படி கேரேஜ் வாங்குறதுன்றதையும் நான் போடுறேன். கேரேஜ் வாங்கி அந்த கேரேஜை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் போடுறேன். நம்மக்கிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கும் வழிகள்லாம் நிறையா இருக்குது, லோன் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.